நண்பர்களுக்கு வணக்கம். வாசிப்பை பற்றிய சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்டில் இதுவும் ஒன்று. இந்த பாட்காஸ்டில் வாசிப்பில் ஏற்படும் தடங்கல்களை எப்படி சரி செய்கிறது, வாசிப்பில் எப்படி ஒரு தொடர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசலான் இருக்கேன். இந்த பாட்காஸ்டெல்லாம் பேசுகிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வாசிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் இது வரைக்கும் அவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி தனிநபர்களை வாசகர்களாக உருவாக்கணும் அப்படின்னும், ஏற்கனவே வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா அவங்கள போல் இன்னொரு வாசகரை மீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்ம பண்ணுறது சரிதானா, நம்ம ஏதோ சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அவங்க மனசில் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் சரியாக தான் செயல்படுறீங்க, வாசிப்பது என்றும் உங்கள் தனிநபராக உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும், தொடர்ந்து வாசிங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கும் தான் இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட் எல்லாம் பேசியிருக்கு. இப்போது ஏற்கனவே வாசகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சந்திக்கக்கூடிய நுட்பமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான வாசிப்பில் ஒரு சின்ன இடைவெளி விழுந்துடுறது. ஏதோ ஒரு கேப், அதை தொடர முடியாமல் போயிடுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உடல்நலம் இல்லாமல் போகிறதுலேருந்து, வீட்டின் சூழ்நிலை, காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்திருக்கலாம், வேலை பார்க்குறவங்க அப்படின்னா வேலை சம்மந்தமாக வெளியூர் போக வேண்டியது வந்திருக்கலாம், இல்லை வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், இரண்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துலாம் அப்படி ஒரு இடைவெளி விழலாம். இந்த மாதிரி இடைவெளிகளை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டில், இது வாசிப்பை அன்அஃபீஷியலாக தடை செய்திருக்கக்கூடிய மாநிலம் இது. இப்போ இங்கே நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பொது நூலகத்தில் போய் நீங்கள் அங்கே உட்காந்து படிக்கலாம், நாளெல்லாம் படிக்கலாம், உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அண்டு நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்காக உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடும். கேபிள் டிவி கட் பண்ணிடுவாங்க. இப்போ இன்றைக்கி தேதிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் அதை ஆஃப் பண்ணி வைப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சொந்த நல்லது கெட்டதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, இல்லை அவங்கள அட்டன் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நீட் ரிப்பீட் போட்டு படிக்கிறீங்கன்னா அது தேவையே வேண்டாம், ஒட்டுமொத்த குடும்பமும் கொலை பண்ண கூட தயாராக இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக படிக்கிறீங்க, சொந்த அறிவு தேடலுக்காக படிக்கிறீங்க, வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் வராதுன்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் உண்மை. இப்போ இதில் உங்களோட தனியார்வம், தனித்தேடலுக்காகத்தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ இதை அடையணும் அப்படின்னா, இதில் தடங்கள் வரக்கூடாது, இதில் கேப் போடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரூட்டீனை கட்டமைக்கணும். உங்களோட ஒவ்வொரு நாள் செயல்பாடு, உங்களோட ஒவ்வொரு நாள் வழக்கத்தையும், ஹேபிட்ஸையும், பழக்க வழக்கங்களையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சரி செஞ்சுக்கணும். இல்லை, முதல் ரூல் என்ன அப்படின்னா, அதாவது வாசிப்பின் போது இடைவெளி இல்லாமல் வாசிப்பதற்கான முதல் வழிமுறை என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து ஒரு மணி நேரம் வாசிச்சிடுறது. உங்களால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும்னா வெல் அண்ட் குட். இல்லை ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னா, முதல் வேலையாக அன்றைய நாளின் வாசிப்பை 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு தேதிக்கான வாசிப்பை, அன்றைய நாளுக்கான வாசிப்பை ஆரம்பித்து வச்சுட்டீங்க. இனி திரும்ப நேரம் கிடைக்கும்போது நீங்கள் அங்கே அதை தொடரலாம். அதிகாலையில் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீங்கள் செல்ஃபோனை ஆன் பண்ணலை, மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் அந்த 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களுக்கானது. நீங்கள் முதல் நாளே முடிவு பண்ணி வச்சுருக்கணும், காலையில் எழுந்திரிச்சு எதை படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் 3-4 புக்கை முன்னாடி வச்சுக்கிட்டு அதில் எதை படிக்கணும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த புக்கை நான் காலையில் எழுந்திரிச்சு படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணால் அந்த புத்தகத்தை எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி தினம் காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் வாசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு புத்தகத்தையாவது படித்து முடிச்சிட முடியும். 200 பக்கம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 6 நாள் 7 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகம் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிரும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை பழக்கப்படுத்தும் போது அது உங்களோட செகண்ட் நேச்சராக ஆயிரும். அது உங்களோட இயல்பாகவே மாறிடும். அதிகாலையில் இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போய் உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அது அப்படியே பழக்கமாயிரும். அதனால் இது ஒரு சிறந்த வழி. ஒரு கண்டினியூட்டி இருப்பதற்காக தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு இது ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட, இது ஒரு வெற்றிகரமான நடைமுறை. இது நீங்கள் இலக்கிய நூல்கள் வாசிக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிறுகதை வாசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிறுகதைன்றது 2-3 பக்கங்கள்லேருந்து 30 பக்கங்கள் வரை இருக்கலாம். அதை ஒரே வாசிப்பில் முடிச்சிடணும். நீங்கள் இடைவெளியே விடக்கூடாது, இடையில அந்த புத்தகத்தை மூடியே வைக்கக்கூடாது. அண்ட் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் புக் மார்க்குகளை பயன்படுத்தணும்.
நீங்கள் எந்த பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்றது அடையாளம் வைப்பதற்கு ஒரு சின்ன அட்டையோ ஒரு சின்ன பேப்பரோ துண்டு காகிதமோ அதில் வச்சுருக்கணும். நீங்கள் மடித்து வச்சுட்டோ இல்லை மூடி வச்சுட்டோ போயிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் தேடிட்டு இருக்கணும். அதில் நிறைய நேரம் விரயமாகும். ஸோ புக் மார்க் பயன்படுத்துங்க எப்போதும். சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ஒரே வாசிப்பில் முடிச்சுருங்க. இப்போ நீங்கள் நாவல் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவலையும் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணால் அதை முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பக்கங்கள் படிக்க முடியுமோ அத்தனை பக்கங்கள் படிக்கணும் அப்படின்றது தான் ஒரு நாவல் படித்த அனுபவம் கிடைப்பதற்கான அந்த நாவலை அனுபவிப்பதற்கான சிறந்த வழின்றது அப்படி வாசிக்கிறது தான். அப்போ நீங்கள் வார விடுமுறை இல்லை இந்த எக்ஸ்ட்ரா விடுமுறை வருது இல்லையா, வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது, திங்கக்கிழமை ஏதோ ஒரு லீவ் வருதுன்னா இப்படி 3 நாட்கள் 4 நாட்கள் மொத்தமாக சேர்த்து கிடைக்கும்போது அன்னைக்கு அந்த லீவ் ஆரம்பிக்கிற அன்று மாலையிலிருந்து ஒரு நாவலை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 நாள் செல்ஃபோன் இல்லாமல் டிவி பார்க்காம வேறு எதுவும் ஊர் சுற்றுற ப்ரோக்ராம் இல்லாமல் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பக்கம் நாவல் நீங்கள் பொன்னியின் செல்வனே படிக்கணும்னு நினச்சா கூட அது 5 நாளில் படிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு படித்தா கூட 5 நாளில் 5 பாகத்தை படிச்சிட முடியும். அப்போ அப்படி ஃபோக்கஸ்டாக இதெல்லாம் சாத்தியமாங்க, அப்படி யாராவது செய்வாங்களா, அப்படி நல்ல அறிவுள்ளவங்க யாராவது செய்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விடிய டிவி சீரிஸ் பார்க்குற எத்தனை பேர் அவங்களுக்கு தெரியும். மணி ஹெய்ஸ்ட் வந்தால் ஒட்டுமொத்த சீசனையும் ஒரே நைட்டில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் யாருக்கும் ஊருக்குள்ளே வித்தியாசமாக தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு நாவலை நைட்டெல்லாம் உட்காந்து படித்து முடிக்க போகிறீங்க, இல்லை ஒரு வீக்கெண்டில் அதை மட்டும் தான் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த சேனிட்டியை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நல்ல அறிவோடு தான் இருக்கீங்களான்றதை ஆட்கள் பரிசோதித்து பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவங்களெல்லாம் அவங்ககிட்ட பேசுறது இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கொடுத்த 2 ரெக்கமெண்டேஷனும் சிறுகதை நாவலுக்கு. இப்போ இது அல்லாத கட்டுரை, வரலாறு, வேறு ஏதோ நடைமுறை சார்ந்த புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகம் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இல்லை சாப்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அதை ஒரு சாப்டர் அப்படின்னா அதை ஒரு சிட்டிங்கில் படித்து முடிக்க முயற்சி பண்ணலாம். இல்லை ஒரு பார்ட் அப்படின்னா 5 பகுதினா அதில் ஒரு பகுதியை படித்து முடிக்க முயற்சி பண்ணலாம். அண்ட் நீங்கள் எந்த புத்தகத்தை வாசிக்கும் போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சிலால் தான் கோடு போடணும், பேனா வச்சு கோடு போடக்கூடாது. உங்களுக்கு பிடித்த வரிகளை அண்டர்லைன் பண்ணலாம். ஒன்று படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த மார்ஜின்லேயே எழுதலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு அந்த நோட்டில் உங்கள் மனசில் எழக்கூடிய எண்ணங்களை உடனே ஒரு வரியாக 2 வரியாக குறிப்புகளாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பகுதியை வாசித்து முடித்த உடனே மொத்தமாக நீங்கள் அந்த பகுதியிலிருந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு பேஜ் 2 பேஜில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறிடும். நீங்கள் படித்தது நீங்கள் எப்படி எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இந்த எழுத்தின் வழியாக உங்களுக்கே தெளிவாயிடும். ஸோ கட்டுரை நூல்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பகுதிகளாக பிரித்து படிக்கலாம். அண்டு இப்போ தொடர்ந்து வாசிக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு புக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, அடுத்த புக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்த புக்கு இப்படியே ஒரு 4-5 நூல்களாக தாண்டும் போது அவங்களுக்கு அது ஆர்வங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், முடிக்க முடியாமல் போகும். நிறையா நூல்களை முடிக்காமல் விடுவாங்க. ஒரு நூலை ஆரம்பித்து அதை முடிக்கலை அப்படின்றதுக்காக குற்ற உணர்ச்சி அடைய தேவையில்லை. இப்போ உங்களால் ஒரு நூலை வாசிக்க முடியலன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் அது உங்களுக்கான நூலாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வயசுக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் அது தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அதை படித்து பார்க்க முயற்சி பண்ணலாம். 50 பக்கம் தாண்டலை அப்படின்னா, 50 பக்கம் தாண்டிடுச்சுன்னா உங்களால் அதை வாசித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வழிமுறை என்ன அப்படின்னா, 3 நூல்களை சிமல்டேனியஸாக படிக்கிறது. காலையில் எழுந்தவுடன் ஒரு சிறுகதை, முதல் வேலையாக ஒரு சிறுகதை வாசிச்சிட்டீங்க, ரைட்டர் வைஸ் போகிறீங்க. புதுமை பித்தன், கு. அழகிரிசாமி, ஆ. முத்துலிங்கம், நாஞ்சில் நாடன், எஸ். ராமகிருஷ்ணன் இப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டரை தேர்ந்தெடுக்கிறீங்க. அவங்களோட கதைகளை ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு படிக்கிறீங்க. முதல்ல இந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் ஒரு நாவலோ இல்லை நான் ஃபிக்ஷன் கட்டுரை நூலோ அதை ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா நாவலில் கவனம் குறையுது, நாவலில் உங்களால் அந்த உலகத்துக்குள்ள நுழைய முடியல அப்படின்னா அதை மூடி வச்சுட்டு கட்டுரை நூலை படிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இந்த 3 நூல்களுக்குள்ளே மாற்றி வாசிப்பை தொடரலாம். அகைன் ஒரு நூல் உங்களோட மன அமைப்புக்கு அப்போதைக்கு ஏற்றதாக இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த நூலை வாசிக்கலாம். இந்த பாட்காஸ்ட்டில் முக்கியமானது, இந்த சூழல் வாசிப்புக்கு எதிரான சூழல். ஒரு வாசகருக்கு அவர் வீட்டில் தனியாக அமர்ந்த வாசிப்பதற்கு தனி அறை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் குடும்பத்தோடு தான் வாழ்ந்தாக வேண்டும், குடும்பத்தை பொறுத்து கொள்ள தான் வேண்டும். அப்போது அவருக்கான இடத்தையும் நேரத்தையும் அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே உருவாக்கிக்கிடணும். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து அவர் தொடர்ந்து வாசிக்கும்போது அதை ஒரு அன்றாட செயலாக அவர் தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ அது ஒரு சிறந்த வழிமுறை. அண்டு வாசிப்பதை தொடர்ந்து குறிப்பெடுப்பதன் வழியாக அவர் தன்னை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட முடியும். தான் என்ன வாசிச்சிருக்கோம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணிக்கிட முடியும்.
இந்த வழிமுறைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் தொடர்ந்து கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.